Highlights of Freedom. இசை இனிதே. சரி, ஓகே. ரிதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. சந்தாவோ சந்தா அப்படின்னு சொல்லி பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இதே மாதிரி நிறைய பாட்டு காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்லிக்கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போறோம் நாங்க. ஆமா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டே இருக்கு இல்லையா? செவ்வாய் கிரகத்துல போய் வாழலாமா, மனிதர்கள் வாழலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்குரிய சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, மஸ்க் மாமா சொல்லியிருந்தாருல, எங்களை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க 2026 அங்க குடியிருப்புகளை கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி திட்டத்துக்கெல்லாம் காசெல்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் புக்கும் பண்ணியிருக்காங்க. பல மில்லியன் கணக்கு காசு செலவழிச்சிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சது என்னன்னா, பூமியும் செவ்வாயும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதாவது இப்ப பூமி எப்படி இருக்கோ அதே மாதிரி செவ்வாய் ஒரு காலத்துல இருந்திருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட இரட்டை கதிரை, இரட்டை பிறவிகள் மாதிரி தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. பூமி எந்த மாதிரி விண்வெளி பொருட்களால உருவாச்சோ அதே மாதிரி பொருட்களால உருவானதுதான் இந்த செவ்வாயும். சோ அந்த செவ்வாயில பாத்தீங்களா இருந்தா ஆரம்ப காலகட்டத்திலேயே அங்க தண்ணீர் எல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் பேட்டர்ன் தான் அங்கேயும் இருக்கிற காரணத்தினாலேயே. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல, அது மாறிடுச்சு. ஆமா, ஏதாவது நடந்திருக்கலாம் விண்வெளியில, என்னென்னமோ நடக்குது எங்களுக்கு தெரியாதது. அதனால ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால தான் தண்ணி இல்லாமல் போயிருக்கு. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்தது ஒரு காலத்தில், அப்போ எங்களை மாதிரி நிறைய பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க, அங்கேயும் ரேடியோலாம் இருந்திருக்கும், எங்களை மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க, இருந்திருக்குமாங்கிறது தெரியல. ரொம்ப அட்வான்ஸா போறீங்கப்பா. அட்வான்ஸா போகலாம் தான், நீங்க ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கீங்க. மனுஷன் இருந்திருக்கலாம்னு தோணுதுதான். ஆனா அங்கெல்லாம் சொல்லுவாங்களே, அங்க போனா ஏலியன்ஸ் தான் இருக்கும், நம்மள போனா பிடிச்சி சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லி செவ்வாய் கிரகத்துல ஏலியன்ஸ் வாழ்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நம்பிட்டு இருந்த ஒரு பரம்பரை தான் நாங்க. ஆமா, அதாவது அந்த பேப்பர் ஒன்று வந்தது இல்லையா, அந்த பேப்பர்லாம் வாசிச்சிருப்போம். அடனே இப்படியெல்லாம் இருக்குதாமே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமான விஷயமா தான் இருக்குது. இது பாப்போம், பூமி மாதிரி இப்ப பூமி எப்படி இருக்கோ அதே மாதிரி செவ்வாய் இருந்திருக்குதான். தண்ணி அங்க ஆறெல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கப்புறமா இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வரும். கூடிய தகவல்கள்லாம் கூடிய சீக்கிரம் அவங்களே வெளியிட போறாங்க. பாப்போம் என்ன மாதிரி இந்த வளர்ச்சி அடையும். ஆமா, ஆய்வு முடியலாம் இதுக்கப்புறம் என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நாங்க போற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்களா? ஆமா, சரி, செவ்வாய்க்கு இங்க இருந்து பக்கத்து தெருக்கு போறதுக்கு காசு இல்லை, அது வேற விஷயம். போவோம், நம்புவோம். Highlights of Freedom. இசை இனிதே.